நாங்க குருவாயூர் போயிருந்தப்ப வந்து பார்த்தீங்கன்னா, யானைக்கொட்டான்ற இடத்துக்கு வந்து போயிருந்தோம். இங்க வந்து மொத்தம் தேவஸ்தானத்துக்கு சொந்தமான 38 யானை வந்து இருக்குது. வெஹிக்கிள்க்குலாம் வந்து என்னென்ன பிரைஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஸோ, அத வந்து பார்த்துட்டு உள்ள வந்து என்ட்ரன்ஸ் போனோம். இப்போ வந்து பெரியவங்களா இருந்தீங்க அப்படின்னா ரூ. 20 வசூல் பண்றாங்க. அதே சின்ன பிள்ளைகளா இருந்தாங்கன்னா ரூ. 10 வந்து வசூல் பண்றாங்க. சில யானைகள் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி கட்டி போடாம கூட்டிட்டு வந்தாங்க. கொஞ்சம் பார்க்க பயமா தான் இருந்தது. பட் இந்த யானை வந்து என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, அதோட இரைய வந்து அவங்க வந்து கொண்டு வர சொல்றாங்க. ஸோ, அத தான் வந்து கொண்டு வந்தது. எடுக்கும்போதே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உள்ள வந்து கொஞ்சம் ஒரு பயம் இருந்தது. ஏதாவது பண்ணிருமோ அப்படின்னு. பட் அந்த யானை வந்து ரொம்ப சாதுவா வந்து அதோட ஃபுட்ட வந்து கொண்டு போயி, அவங்க சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷனையும் வந்து ஃபாலோ பண்ணிட்டு, கடைசியா அதோட பிளேஸ்ல போய் அதுக்கு தேவையான இரைய வந்து எடுத்து நின்னு சாப்பிட்டுட்டு இருந்தது. ஸோ, அத பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, புல்லரிச்சது. பாருங்க, இதில என்னலாம் பண்ணோம் அப்படின்னு நீங்களே வந்து பாருங்க இப்ப. அடுத்து நாங்க என்ன யானை பார்த்தோம் பார்த்தீங்கன்னா, குளிச்சிட்டு இருந்தது யானை. ஸோ, அத தான் வந்து பார்க்க போயிருந்தோம். அந்த யானைய வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்ல சொல்ல அத டைரக்ஷன வந்து சேஞ்ச் பண்ணிட்டே இருந்தது. ஸோ, அதையும் வந்து இப்ப பார்க்கலாம். ஸோ, இந்த மாரி 38 யானைய வந்து பார்த்தீங்கன்னா, குருவாயூர்ல நடக்கிற ஒரு ஃபங்ஷனுக்கு வந்து எல்லாத்தையும் கூட்டு வருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. நீங்க வந்து கண்டிப்பா குருவாயூர் போனீங்கன்னா, இந்த யானைக்கொட்டான்ற பிளேஸையும் வந்து விசிட் பண்ணி பாருங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும்.